ஸோ கிரேட் 12ல் சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 7th ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் ப்ளஸ் 20 மைக்ரோ கூலும் அண்ட் ப்ளஸ் 80 மைக்ரோ கூலும் அப்படி 2 சார்ஜ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ அந்த 2 சார்ஜ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏ பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஏ பாயிண்ட்டில் ப்ளஸ் 20 மைக்ரோ கூலும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட்டு பி பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். பி பாயிண்ட்டில் ப்ளஸ் 80 மைக்ரோ கூலும்னு சொல்லிட்டு 2 சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2 சார்ஜும் பிளேஸ்ட் அப்பார்ட்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அரவுண்ட் 18 சென்டிமீட்டர் 2 பேரும் அப்பார்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இது ரொம்ப காமனான ஒரு 1 மார்க் கொஷின் தான். பட் ஆனால் இதுலேயும் ஒர்க் இருக்குது நம்மளுக்கு போடுறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வர பாயிண்ட்டை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஏலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ரைட்டா? பேலன்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது 18 மைனஸ் எக்ஸ் அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் 18 இல்லையா? ஓகே. இங்கே கண்டிஷன் ஃபார் இந்த மாதிரி பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் ஒன் எண்டு வில் பி ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அதர் எண்டு. ஓகேவா? ஸோ ஏ பாயிண்டில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு பி பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் ரெஃபரன்ஸ் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஈயோட ஃபார்முலா என்னது? இ இஸ் ஈக்குவல் டு KQ/R². இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி QA என்ன அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஓன் கிளாரிட்டி. 20 மைக்ரோ கூலும். QB என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் 80 மைக்ரோ கூலும். அப்புறம் டிஸ்டன்ஸ் RA அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. RA என்னது நம்மளுக்கு எக்ஸு. RB என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க. RB 18 மைனஸ் எக்ஸ். ஸோ தட் இது அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது KQA/RA² இஸ் ஈக்குவல் டு KQB/RB². சரிங்களா? ஸோ அப்போது கே கேன்சல் பண்ணிடலாம். கேவும் சேம் வேல்யூ தான். ஸோ QAவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 டிவைடட் பை RAவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். X² இஸ் ஈக்குவல் டு இது 80 டிவைடட் பை இது 18 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது இந்த 20யும் இந்த 40யும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? 18 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x² அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 4x² அப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போது ரூட் எடுத்தோம்னா இப்போ என்ன ஆகும்? 18 மைனஸ் எக்ஸ் ரூட் எடுத்துட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2x வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2x. அப்போ இங்கே 2 வேல்யூ இருக்குது. ஒன்று 18 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. இன்னொன்று 18 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x. 2 இருக்குது. ஸோ அப்போது இங்கே 18 மைனஸ் எக்ஸ், அப்போ அந்த எக்ஸ் அந்த பக்கம் தள்ளிடுங்க. 18 இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18/3. ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இது பாருங்கள், 18 இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் தள்ளுங்க மைனஸ் 2x மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வருது. அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 வருது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 வருது. சரிங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஓகேவா? தேங்க்யூ.